ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட சாப்டர் 1180 ஸ்பாய்லர்ஸ் வந்துருச்சு. ஸோ கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு சாப்டர் வந்துடும். ஸோ நம்ம கடைசியாக 1179 பார்த்தோம் இல்லையா, ஈமுசாமா கடைசியாக அந்த கேஸ்டலுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறமா என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த சாப்டரில் ஸ்பாய்லர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டார்ஸ் இருக்காங்களா, அவனுங்க சரியாக அடி வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க மாதிரியே இருக்குது. நம்மளோட எக் ஹெட்டில் பாருங்கள், ஜாலியாக போயிட்டு இருந்தானுங்க. இப்போ எல்பாஃப்க்கு வந்துட்டாங்க. ஆமாம். ஸோ எனக்கு ஒரு மாதிரி லைக் ஜாலியாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. அந்த டைம் ஸ்கிப்பில் அடி வாங்கினானுங்களே, அந்த அடி திருப்பி வாங்கணும். அப்போ தான் திருப்பி கம்பேக் ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியும். ஸோ அதனால பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், எங்கன்னா அடி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான இடம் தான் இந்த சாப்டர். ஸோ இந்த சாப்டரில் தரமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா, ஈமு நம்மளோட ஜோரோட குரூப் இருக்க இடத்துக்கு போயிடும். அதாவது நம்மளோட ஜேர்டு சோமர்ஸோட உடம்பு வச்சு விளையாடிட்டு இருப்பாள், அந்த மேக்னெட், என்னடா மேக்னெட் மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ஈமு வந்துடும். வந்துட்டு ஜோரோட குரூப் கிட்ட என்ன பண்ணுறான்னா, ஜேர்டோட ஃபிங்கர் இருக்கு இல்லையா, ஸோ ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையும் வெட்டிடுறான். அதாவது ஒரு சில ஃபிங்கர்ஸ் வெட்டிடுறான் நம்மளோட ஈமு. இப்போது ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜேர்டுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் ரீஜென்ரேஷன் கிடையாது, அவங்க எந்த சூப்பர் பவரும் கிடையாது. ஸோ அதனால அது பெர்மனன்ட் ஃபேட்டல் இன்ஜுரி தான். ஸோ அவங்களோட ஃபிங்கர் அவ்வளோதான், இதுக்கு மேலே இல்லை. மேபி ஜேர்டுக்கு எதனா ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வேணா இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோமர்ஸ்க்காக ஈமு அந்த இடத்துல ஜேர்டு அட்டாக் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கப்புறமா சோமர்ஸ் ஃப்ரீயுமே பண்ணிடுறான். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜோரோ இருக்கார் இல்லையா, ஸோ ஜோரோ என்ன பண்ணுறான்னா, கிங் ஆஃப் ஹெல் ஒனிகிரி, அதாவது ஒன் பீஸில் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஜோரோட அட்டாக் இந்த கிங் ஆஃப் ஹெல் ஒனிகிரி. இதை நம்ம வான் ஆர்க்கில் பார்த்துருப்போம் இல்லையா, கைடோ ஃபைட்டில். ஸோ அந்த அட்டாக்கை நம்மளோட ஈமு மேலே நம்மளோட ஜோரோ ஃபர்ஸ்ட் அட்டாக்காக யூஸ் பண்ணுறான். அந்த டைம் ஈமு என்ன பண்ணுறான்னா, அவனோட டெய்ல் இருக்கு இல்லையா, கை இல்லை கால் இல்லை, டெய்ல் வாழை வச்சு நம்மளோட ஜோரோட அட்டாக் பிளாக் பண்ணிடுறான். ஸோ பிளாக் பண்ணிவிட்டு ஈமு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளாக் ஃப்ளேம் ஒரு அட்டாக் கிரியேட் பண்ணுறான். அதாவது இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்கள், ஓமன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணால் நம்மளோட ஈமு ஜோரோ எதிர்த்து ஸ்ட்ரெயிட்டாக ஜோரோட ஃபேஸில் அந்த அட்டாக் பட்டோன்னே ஜோரோவோட மூஞ்சி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரத்த காயமாகிடுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் தான் நம்மளோட ஈமு யூஸ் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல நான் ஒரு சில விஷயங்கள் கிளியர் பண்ணுறேன். நம்மளோட ஈமு எடுத்தோடனே ஒரு நேம்ட் அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கான். அதாவது நேம்ட் அட்டாக் எவ்வளோ ஈஸியாக யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒன் பீஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இடத்துல ஈமு ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நேம்ட் அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கா, ஓமன்னு சொல்லிட்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாப்டரோட பேருமே ஓமன் தான். ஸோ அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஈமு பார்த்தீங்கன்னா திருப்பி சோமர்ஸ் கிட்ட போயிட்டு சோமரை பார்த்தீங்கன்னா ஓமன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு அட்டாக் சொன்னேன் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ரிவைவ் பண்ணுறான். ஆக்சுவலாக இந்த ஓமன்ன்றது என்னன்னு தெரியல, மேபி ஒரு லைக் ஓவரால் அட்டாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட சோமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈமு ரிவைவ் பண்ணுறான். அதுக்கப்புறமா ஈமு ஒரு விங்ஸை கிரியேட் பண்ணுறான். பிளாக் கலரில் ஒரு விங்ஸை கிரியேட் பண்ணி பறந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். யார்கிட்டனா அடுத்த குரூப்பான நம்மளோட சாஞ்சி குரூப் கிட்ட. இப்போ ஜோரோட குரூப்பை வச்சு பொழந்தாச்சா, ஜேர்டுக்கு கை காலி, ஃபிங்கர்ஸ் காலி, ஜோரோட மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம், ஒரே அட்டாக்லேயே காலி பண்ணிட்டான் நம்மளோட ஈமு. ஸோ ஒரு அட்டாக், அதாவது ரைட் விங் இப்போ காலி, இப்போ லெஃப்ட் விங் ஆனால் சாஞ்சி கிட்ட பார்த்தீங்கன்னா ஈமு போகிறான். போகும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு விங்கை கிரியேட் பண்ணிட்டு போகிறான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈமு கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த விங்குமே கிடையாது, அவனாக கிரியேட் பண்ணிட்டு தான் போகிறதா காட்டுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாஞ்சியோட குரூப் கிட்ட ஈமு போகிறான். நம்ம கடைசி சாப்டரில் பார்த்தோம் இல்லையா, சாஞ்சியோட குரூப்பில் யார் இருந்தா, கில்லிங்கம். ஸோ இப்போ கில்லிங்கம் காப்பாற்றுறதுக்காக சாஞ்சியை பழகிறதுக்காக ஈமு போயிருக்காரு. ஈமு பார்த்தீங்கன்னா சாஞ்சியோட குரூப் கிட்ட போயிட்டு கில்லிங்கம்மா ரிவைவ் பண்ணுறான். அதே ஸ்பெல்லை யூஸ் பண்ணி, அதாவது ஓமன் இருக்கு இல்லையா, அதே ஸ்பெல்லை யூஸ் பண்ணி திருப்பி பார்த்தீங்கன்னா நம்மளோட கில்லிங்கம்மா ரிவைவ் பண்ணுறான். ஸோ ரிவைவ் பண்ணோடனே சாஞ்சி என்ன பண்ணுறான்னா, ஸ்ட்ரைட்டாக ஈமுவை போய் ஒரு கிக்கை பண்ணுறான். அப்படி கிக் பண்ணும்போது ஈமு அவனோட கால் இருக்குல்ல, காலை யூஸ் பண்ணி சாஞ்சியோட அட்டாக்கை பிளாக் பண்ணிவிட்டு ஒரு அட்டாக் பண்ணுறான் சாஞ்சியை. அதாவது சாஞ்சியை ஒரு கிக் பண்ணுறான் பிளாக் ஃப்ளேம்ஸை யூஸ் பண்ணி. பிளாக் ஃப்ளேம்ஸ்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி சாஞ்சியை கிளிக் பண்ணுறான். ஸோ அந்த கிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாஞ்சிக்கு சாஞ்சிக்கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ஸ்பைரட் கிங்கோட லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு ரெண்டு ஹேண்டே பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் முடிச்சிட்டான். அந்த இடத்துல ஓமன்ன்ற மாதிரி ஒரு அட்டாக் பண்ணியிருப்பான் நம்மளோட ஜோரோ மேலே. இந்த இடத்துல பிளாக் ஃப்ளேம்ஸ் சாஞ்சி மேலே யூஸ் பண்ணியிருக்கான். ஒரு அட்டாக் தான் அவனுனால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ ரைட் ஹேண்ட் காலி, லெஃப்ட் ஹேண்ட் காலி. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, ரெண்டு பேர் அதாவது நம்ம ஸ்டார்ட்ஸை தனித்தனியாக பிரித்து எல்லாரையும் போட்டு பழகணும். அப்போ தான் அவங்களோட கம்பேக் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த எமோஷன் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈமு சம்மா தான் நம்மளோட ஃபைனல் லெவலில். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். அதனால நிறைய டெப்த் ஆட் பண்ணுன்றதுக்காக நம்மளோட சென்ஸை
வந்து இந்த மாதிரி பண்ணுவார் ஓடா சென்சே வந்து. ஸோ இந்த இடத்துல சாஞ்சியோட குரூப் காலி கில்லிங்கம் அண்ட் சோமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈமு ரிவைவ் பண்ணிட்டான். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 கதை முடிஞ்சா இப்போ ஸ்ட்ரைட்டாக லோக்கி கிட்ட ஈமு போகிறான். ஸோ அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கியும் ஈமு வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோக்கி கூட தான் நம்மளோட லூஃபி இருப்பான். ரக்டிரு, லோக்கி, லூஃபி இந்த 3 ட்ரையோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கும். நம்மளோட லூஃபியோட ட்ரையோ காலி. இப்போ லூஃபி கூட இன்னொரு ட்ரையோ மொத்தமாக 3 பேர் இருக்காங்களா, லோக்கி, ரக்னிர், அதுக்கப்புறமா லூஃபி. இவனுங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காங்க. இப்போ லோக்கியும் ஈமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பார்த்துக்கிற மாதிரி வந்து சாப்டர் வந்து முடிச்சிட்டாங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளோட லூஃபியும் லோக்கி கூட தான் இருப்பான். ஸோ மேபி லூஃபி வந்து நம்மளோட ஈமு வந்து எப்படி சொல்கிறது இக்னோர் பண்ணிட்டானா, இல்லை வந்து லோக்கிக்கும் ஈமுக்கும் இருக்குது அந்த பழைய பகையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல திருப்பி வந்து இழுக்கிறாங்களா, என்ன விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஸோ இப்படி இந்த சாப்டர் வந்து இந்த இடத்துல வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டருக்கு வந்து ஸ்பாய்லர்ஸ். ஸோ இந்த சாப்டர் வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் வந்து எதிர்பார்த்துருக்கீங்க, அதாவது இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்க போகிறீங்க, ஸ்டார்ட்ஸ்க்கு என்ன ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஓடா சென்சே வந்து சொல்லியிருப்பார், நான் வந்து ஒரு ஸ்ட்ரா ஹேட்டை வந்து சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நிறைய பேர் வந்து பயங்கர பயத்தில் வந்துருக்காங்க. ஏன்னா சொன்னால் செய்கிற ஆள் தான் நம்மளோட ஓடா சென்சே. ஸோ அதனால் அந்த பயம் எனக்கும் இருக்குது. அதுவும் இல்லாமல் உசோ போகிற கொஞ்சம் திக்குமுக்கு ஆடிட்டுருக்கான், என்னன்னு தெரியல. ஸோ அடுத்த சாப்டர், அதாவது இந்த சாப்டர் வந்து ஒரிஜினல் சாப்டர் ரிலீஸ் ஆனோடனே நான் அதோட வீடியோவே வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணேன். ஸோ அடுத்த சாப்டருக்கு எந்த பிரேக்குமே வந்து கிடையாது. அடுத்த சாப்டர் நம்ம அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ இந்த சாப்டர் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பாய்லர்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ பை கைஸ்.